அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 வருஷத்தை நம்ம கடந்துட்டோம். நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், நம்ம சேனல் ரொம்ப பொறுமையாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னென்னா, ஒரு 250 வீடியோஸ் போட்டிருப்போம். நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான கமெண்ட். நம்ம கொடுத்த மருத்துவத்தை ட்ரை பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்மளுடைய விலாக்ஸ் எதாவது பார்த்து பிடிச்சிருக்கோம், அதுக்கு பதில் கொடுத்துருப்பாங்க, இல்லை கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. முதல் தடவையாக நமக்கு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு கமெண்ட், அந்த நெகட்டிவ் கமெண்ட்னு நான் சொல்ல விரும்பலை, பட் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நெகட்டிவான கமெண்ட் தான் அது முதல் தடவையாக வந்திருக்கு. அந்த கமெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் யோசித்தேன், நம்மளால் ஒரு நெகட்டிவாக ஏதாவது ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா, ஏற்றுக்க முடியுமா, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். காரணம் அதை ஏற்றுக்கிற பக்குவம் எனக்கு இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியாது. எப்பயுமே பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு திடீர்னு ஒரு நெகட்டிவாக நம்மளை ஒருத்தவங்க குறை சொல்லும் போது அது நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அது ஒரு மீடியாவிலேருந்து வரும்போது அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அந்த வகையில் இப்போ நமக்கு ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்தது. அது ரொம்ப ஒரு கிரிட்டிசைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பட் ஏதோ நம்மளை கலாய்க்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் தான். ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்க்கு போட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன டாக்டரா, மஞ்சள் வேப்பெண்ணை கலந்து தடவுறது உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம், நீங்கள் என்னமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிறீங்க, புதுசாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒரு பர்டிகுலர் வியூவர். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏதோ நான் சொன்ன ஒரு விஷயத்த ஃபுல்லாக பார்த்துட்டு தான் அவங்க அதை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் ஏற்றுக்கிறேன். என்னால் அதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்தது, கஷ்டமாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கிடையாது. நமக்கு தெரியாத ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்னும் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம காலப்போக்கில் மறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் ஒரு மருந்து தான் இது. அதே மாதிரியே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கால்நடை சம்மந்தமாக, குறிப்பிட்ட அந்த மருத்துவம், கை மருத்துவம், இயற்கை மருத்துவம் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலுமே எந்த ஒரு வீடியோலையுமே இவர் கேட்ட மாதிரி, இந்த பர்டிகுலர் வியூவர் கேட்ட மாதிரி நான் புதுசாக எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நான் டாக்டரும் கிடையாது, அதே மாதிரியே நான் சயின்டிஸ்ட்டும் கிடையாது. டாக்டரே கூட புதுசாக ஒரு மருந்தெல்லாம் ஆராய்ச்சி அதை டக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட முடியாது. அது மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, மிருகங்களுக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று நாம் அதை முயற்சி பண்ணி பார்த்து எந்த ஒரு பிரச்சனையும் அதில் இருந்திருக்கக்கூடாது, இல்லை அரசாங்கம் அதை அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதை அதிகாரப்பூர்வமாக அதை இந்த மருந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கணும். அந்த வகையில் நான் முயற்சி பண்ணி என்னுடைய பாட்டி காலத்தில் எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி அவங்களாம் பயன்படுத்தி, அவங்களாம் சரி செஞ்ச ஒரு மருத்துவத்தை மாடுகளுக்கு பயன்படுத்தி சரி செஞ்ச ஒரு மருந்துவோ, இல்லை அரசாங்கம் அங்கீகரித்த ஒரு மருந்தோ தான் நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன். அது நிறைய புது மருந்தும் இருக்கும். புது மருந்து அப்படின்னா நான் கண்டுபிடிச்ச மருந்து கிடையாது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுவுமே அதை நம்ம பண்ணவும் கூடாது, அது ரொம்ப தவறான விஷயமும் சரி. அதுவும் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நம்மளை நம்பி ஒருத்தவங்க ட்ரை பண்ணும்போது அதை நம்ம தவறாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ நான் புதுசாக எதுவும் உங்களுக்கு சொல்ல முடியாது. இருக்கிற ஒரு விஷயத்தை அது பண்ணால் அது சரியாகும் அப்படின்றத நான் உங்களுக்கு கொண்டு வர முடியும். ஸோ ரிப்பீட்டடாக சில விஷயம் சொல்லியிருப்பேன். காரணம் ஏதோ ஒரு இடத்துல அது மிஸ் ஆகிருக்கும். சில பேர் அதையே விவரமாக கேட்டிருக்கும் போது அதை நான் சொல்லியிருப்பேன். அந்த வகையில் போட்ட ஒரு குறிப்பு தான் அது. ஸோ அது உங்களுக்கு பயன்பெறாட்டா கூட, அதாவது நிறைய பேருக்கு பயன்பெறாட்டா கூட, அது ஏதோ ஒரு சில பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே நன்றி. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.